high quality diamonds. Unique designer collection. Precise craftsmanship. Meenu Subbaiah Diamonds. வணக்கம். கம்பன் அறநிலை அமைப்புடைய வணக்கம். கம்பன் அறநிலை பொருளாளர் மரியாதைக்குரிய வீர சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் இந்த 88 ஆண்டுகளாக நடக்கக்கூடிய இந்த கம்பன் விழா பற்றி சொல்லுவாங்க. காரைக்குடியில் கம்பன் அடிப்படை சா கணேசன் அவர்களால் 1939ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு இந்த ஆண்டு 88வது ஆண்டாக நடைபெறுகிறது. தமிழுக்கு 88 ஆண்டுகள் தொடர்ந்து இடைவிடாமல் ஒரு நிகழ்ச்சி விழா நடைபெறுவது மிகவும் பெருமைக்குரியது, சிறப்புக்குரியது. அந்த வகையில் இந்த ஆண்டு 88வது ஆண்டாக மார்ச் மாதம் 30ஆம் தேதி, 31ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி ஆகிய 4 நாட்கள் நடைபெறுகிறது. முதல் நாள் மார்ச் மாதம் 30ஆம் தேதி என்று காரைக்குடி கம்பன் மணிமண்டபத்தில் திங்கட்கிழமை நடைபெறுகிறது. ஏசி முத்தையா கம்பன் அறநிலை புரவலர் அவர்கள் முன்னிலை வைக்கிறார்கள். வரவேற்புரை கம்பன் அறநிலை தலைவர் எஸ்எல் நஸ்பரியன் அவர்கள். ஆசி உரை கோவிலூர் மடாலயம் சீர்வளர் நாராயண ஞான தேசிய சுவாமிகள் அவர்கள். தலைமை உரை மாண்புமிகு நீதியரசர் என் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள். சிறப்புரை மலேசியா நாடாளுமன்ற உறுப்பினர் தத்தோஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் அவர்கள். கருத்துரையாக பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் சொல்லறம் துறந்தில்லாத சூரியன் என்ற தலைப்பில் உரையாற்றினார். 2ஆம் நாள் நிகழ்ச்சிகள் காரைக்குடியில் கம்பன் மணிமண்டபத்தில் செவ்வாய்க்கிழமை 31/3/26ஆம் தேதி என்று மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. ராஜாராம் அவர்கள் தர்மத்தின் தனிமை தெற்பான் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுகிறார்கள். அதன் பிறகு இந்த ஆண்டு கம்பராமாயண பேச்சு போட்டியில் பரிசு பெற்ற கல்லூரி பள்ளி மாணவர்கள் பேசுகிறார்கள். இறுதியாக வழக்கறிஞர் சுமதி அவர்கள் ஐயனி அறிந்திலை போலுமால் என்ற தலைப்பில் கருத்துரை வழங்குகிறார்கள். 3ஆம் நாள் நிகழ்ச்சிகள் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை கம்பன் மணிமண்டபத்தில் மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. இலங்கை ஜெயராஜ் அவர்கள் கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்கள் நடுவராக இருந்து பட்டிமண்டபத்தை நடத்துகிறார்கள். பட்டிமண்டப தலைப்பு நம் மனதில் பதியும் மனித இராமன் யார் என்பது. தயரதன் பிரிவால் கதரும் ராமனே நம் மனதில் பதியும் மனிதராமன் என்று ராதாகிருஷ்ணன் மாது அவர்களும் தாமல் கோ சரவணன் அவர்களும் பேசுகிறார்கள். சீதையின் பிரிவால் தளரும் ராமனே என்ற தலைப்பில் மரபின் மைந்தன் முத்தையா அவர்களும் தனலட்சுமி செல்வம் அவர்களும் வாதாடுகிறார்கள். இலக்குவன் பிரிவால் தடுமாறும் ராமனே நம் மனதில் பதியும் மனிதராமன் என்ற தலைப்பில் விஜயசுந்தரி அவர்களும் வீர பாலாஜி அவர்களும் உரையாற்றுகிறார்கள். இறுதியாக நடுவர் இலங்கை ஜெயராஜ் அவர்கள் தீர்ப்புரை வழங்குகிறார்கள். 4ஆம் நாள் நிகழ்ச்சிகள் வழக்கம் போல் நாற்றசுங்கோட்டை கம்பன் அருட்கோயில் நடைபெறுகிறது. ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5:30 மணிக்கு. முதலில் வரவேற்புரை ஆவிச்சி கிருஷ்ணன் அவர்கள். அதன் பிறகு ஆசி உரை கோவிலூர் சீர்வளர் நாராயண ஞான தேசிய சுவாமிகள் அவர்கள். சிறப்புரை வழக்கறிஞர் பால சீனிவாசன் அவர்கள். சென்னை கம்பன்கள துணை செயலாளர் ஆழ்வார் அடிச்சுவட்டில் கம்பன் என்ற தலைப்பில் பேசுகிறார். அதற்கு அடுத்து முனைவர் முருகேசன் கோவை கம்பன்கள செயலர் அவர்கள் புகழுக்கும் இறுதி உண்டோ என்ற தலைப்பில் உரையாற்றுகிறார். இறுதியாக நன்றி உரை கணை ராமநாதன் நாற்றசுங்கோட்டை கம்பன் அறநிலை அரங்காவலர் அவர்கள். 4 நாள் நிகழ்ச்சிகளுக்கும் திரளாக வருகை தந்து சிறப்பிக்குமாறு ஏரன்புடன் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கோட்டை கம்பன் கழகத்தாருடன் இணைந்து காரைக்குடி கம்பன் கழகமும் அந்த நிகழ்ச்சியை கொடுப்பார்கள். அதனை பற்றிய விவரங்களை நமது அரங்காவலர் திரு வள்ளியப்பன் அவர்கள் பொழுது நம்முடன் பகிர்ந்து கொள்வார்கள். 2/4/2026 4ஆம் நாள் அன்று பங்குனி அத்த திருநாள் கம்பன் கோயில் நாற்றசங்கோட்டையில் அது நடைபெறுது. அங்கே வரவேற்புரை திரு ஆவிச்சி கிருஷ்ணன் அவர்கள் பேசுகிறார்கள். ஆசியுரை கோவிலூர் சீர்வளர் ஸ்ரீ நாராயண தேசிக சுவாமிகள் பேசுகிறார்கள். முன்னிலை திரு SLNS தலைவர் அவர்கள் பேசுகிறார்கள்.
சிறப்புரை வழக்கறிஞர் பாலஸ்ரீனிவாசன் மற்றும் துணை செயலாளர் சென்னை கம்பன் கழகம் ஆழ்வார் அடிச்சுவட்டில் கம்பன் என்ற தலைப்பில் அவர் பேசுகிறாங்க. முனைவர் க முருகேசன் செயலாளர் கோவை கம்பன் கழகம் அவங்க புகழுக்கும் இறுதி உண்டோ அப்படிங்கிற தலைப்பில் அவங்க பேசுகிறாங்க. நன்றி உரை திரு கன ராமநாதன் அரங்காவலர் கம்பன் அறநிலை நாட்டரசங்கோட்டை அவங்க பேசுகிறாங்க. நன்றி. அரங்காவலர் குழுக்கு சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் வழக்கம் போல எங்களுக்கு வேறு ஆதரவு அளித்து வருகிறீர்கள். இந்த ஆண்டு 88ஆம் ஆண்டு கம்பன் திருநாள் பற்றிய நிகழ்ச்சிகளையும் நீங்கள் அனைவருக்கும் முன்னாடியும் தெரிவிக்க வேண்டுகிறோம். பின் விழா முடிந்த பிறகும் நாங்கள் உங்களுக்கு விழா பற்றிய தொகுப்பை தருகிறோம். அதையும் உங்கள் பத்திரிகையிலே தெரிவிக்க வேண்டுகிறோம். நீங்கள் அத்தனை பேரும் எங்களை கௌரவப்படுத்தியதற்கும் கம்பன் கழகத்தார் சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து வணக்கத்துடன் நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். எல்லாரும்